மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புல என்ன நடந்தது அப்படிங்கறத தாண்டி அவர் சந்தித்ததே ஒரு செய்தியானது. சந்திப்புல வெளில வரும்போது ஒரு கட்சி எடுத்து மூடினார் அப்படின்லாம் செய்திகள் பரப்பப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியுடன் வந்த போலீஸ்காரர்கள் சிலர், உளவுத்துறையினர், தமிழகத்தினுடைய உளவுத்துறையினர் சிலர் இந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அவர்தான் விநியோகம் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அமித்ஷாவினுடைய போலீஸ்காரர்கள் மூலமாக தெரியப்பட்டது. திமுக போலீஸ்காரர்களுக்கு என்ன வேலை அமித்ஷா வீடு எதிர்க்க? அமித்ஷா அவர்களிடம் இந்த உள்கட்சி விவகாரத்தை தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உள்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடக்கூடிய சிச்சுவேஷன்ல அதிமுக இப்ப இருக்கா? இப்ப நேற்றிலிருந்தே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. ராகுல் காந்தி நாளைக்கு ஒரு ஹைட்ரோஜன் பாம் போட போறாரு. அவருடைய செய்தியாளர் சந்திப்புல மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயம் வெளியாக இருக்கு அப்படின்னு. ஓட்டுச்சோரிங்கிறத சொல்றதை விட இவன் நேஷனல் ஹெரால்ட்ல திருடின அப்புறம் 90 கோடி ரூபாய்க்கு பெயில் வாங்கறதுக்கு கோர்ட்டு போறாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு கோர்ட்டு போக மாட்டேங்கிற ராகுல் காந்தி அந்த நிருபர் கூட்டம் வைத்த பிறகு பலனை இப்ப அந்த ஹைட்ரோஜன் பாம், ஆட்டம் பாம் எல்லாம் புஷ்னு போயிடுச்சு. ஜிஎஸ்டில பல அத்தியாவசியமா மக்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டது. ஆனா இப்ப இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கிறீங்க? கரீப் தாலிமே ஃபரக் நீ படனாக உத்தரவு, அதை மனதில் வைத்துக் கொண்டு தான் கண்டிப்பாக இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் இருக்கும். அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் பீகாரிலும் அதற்கான ஒரு ஆதரவுகள் பெருத்து வருகின்றன. பீகார் எலெக்ஷனில் பாஜக கண்டிப்பாக வெற்றி அடையும். தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வரி குறைப்பின் மூலமாக மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாயில குறைப்பு ஏற்படும், இது எங்களுக்கு இதுதானே, பாதகம் தானே அப்படின்ட்டு அவங்க சொல்லி யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்ப ஏன் பெட்ரோல் டாக்ஸ் குறைக்க மாட்டேங்கிறாங்கன்னு நிர்மலா சீதாராமன் கேட்கறது கரெக்ட் தானே? இப்போ மாநிலங்களுக்கு குறைவது என்றால் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வேஸ், டிஃபென்ஸ், அந்த மாதிரியான செக்டாருக்கு எங்களுக்கு எங்க பணம் போகுதுன்னு நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு தங்கம் தென்னரசு? ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். சார், டெல்லியில் நடந்த ஒரு சந்திப்பு தான் தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புல என்ன நடந்தது அப்படிங்கறத தாண்டி அவர் சந்தித்ததே ஒரு செய்தியானது. சந்திப்புல வெளில வரும்போது ஒரு கட்சி எடுத்து மூடினார் அப்படின்லாம் செய்திகள் பரப்பப்பட்டது. உங்களுடைய பார்வை என்ன? இந்த சந்திப்போட மெயின் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு பின்னாடி கூடிய விஷயங்கள்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விஜயம் டெல்லிக்கு 100% வெற்றி. அமித்ஷா அவர்களுடைய நம்பிக்கைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நம்பிக்கைக்கும் சில கருத்துகள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டதாகத்தான் அமித்ஷா தரப்பிலிருந்து நான் கேள்விப்படுகிறேன். இது உண்மையான செய்தி. இதுல முக்கியமா பார்க்க போனீங்கன்னா, அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் பல மாதங்களாகவே ராஜ்யசபாவிலும் சரி லோக்சபாவிலும் சரி அவர் பல முறை சொல்லிவிட்டார். திமுக அரசை உக்காடுக்கே பேங்குங்கா, பிடுங்கி எடுத்து விடுவோம் வேரோடு என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய தாற்பயமாகத்தான் வினோத் சீட் அரேஞ்ச்மெண்ட் பத்தி ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும், மேலும் சில கட்சிகளை எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது பற்றியும், உள்கட்சி சண்டையை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் மனசு விட்டு பேசியிருக்காங்க. அமித்ஷாவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடுவே மொழிபெயர்ப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய நண்பர் ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்தார். ஆக மட்டும் இந்த 3 பேருக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஆனா இதுல உண்மையா சொல்ல போனீங்கன்னா, தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா அவர்கள். ஆக மொத்தம் அந்த கோபத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க. இரண்டாவது, குறைந்தது இவங்க 40 சீட்டு எதிர்பார்க்கறாங்க, 35 இல்ல 20 30 35 மட்டும் வந்துருங்கிற எண்ணம். மூன்றாவது பாயிண்ட்,
இதெல்லாம் கூட பேசியிருக்காங்க எல்லாமே. ஓகே, லட்சுமி கடாட்சம் ஓகே, 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 ஓகே. முக்கியம் அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தேர்ட் என்ன கொண்டுனா மேல ஏதாவது கட்சி வர முடியுமான்னு பார்க்கறதுக்கு பிஎம்கே ரெடியா இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிடம் அமித்ஷா நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார், அன்புமணி ராமதாஸிடம் சில முக்கியஸ்தர்கள் மூலமாக. இதுதாங்க, இது சக்சஸ்ஃபுல் விசிட்டுங்க. இவர் கார்ல போனது, கார்ல வந்ததெல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி விளக்கம் தெரிவித்திருக்கிறார். வேண்டுமென்றே டெல்லியில் உள்ள திகார் ஜெயிலில் இருக்கக்கூடிய தமிழக போலீசார்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமியுடன் வந்த போலீஸ்காரர்கள் சிலர், உளவுத்துறையினர், தமிழகத்தினுடைய உளவுத்துறையினர் சிலர் இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அவர்தான் விநியோகம் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அமித்ஷாவுடைய போலீஸ்காரர்கள் மூலமாக தெரியப்பட்டது. எப்படி 2 போலீஸ்காரர்களை, ஹரியானா போலீஸ்காரர்களை வைத்துக் கொண்டு ராஜீவ்காந்தியுடைய அரசாங்கத்தையே கவுக்க பார்த்தார்கள் 20-30 வருஷம் முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக போலீஸ்காரர்களுக்கு என்ன வேலை அமித்ஷா வீடு எதிர்க்க? சப்போஸ் இந்த டெல்லி போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ்காரர் உள்ள பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? பட் இருந்தாலும் அவர்கள் செய்த அவங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி அட்டை மாதிரி போறாங்க, எங்க பார்த்தாலும் பின்னாடியே வருதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன்றாங்க. அவர் தெரிஞ்சிருக்காரு, போட்டோ எடுத்து கொடுத்தது தமிழ்நாடு போலீஸ் தான் என்று டெல்லி போலீசார் குற்றம் சாட்டுகிறார்கள். எழுத்து மூலமாக அமித்ஷா அலுவலகத்திற்கு தரப்பட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் வினோத். சோ ஆக மொத்தம் 100% அவருடைய விஜயம் வெற்றி அடைந்தது. 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தீர்த்து கொண்டார்கள். அமித்ஷாவும் சொல்லிவிட்டார், தமிழக பாஜக யூனிட்டுக்கு நாங்கள் இனி ஒத்துழைக்க வேண்டியது முக்கியத்துவம். அதனால்தான் பி எஸ் சந்தோஷ் முதல் நாளே வந்து பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. இதுதான் பின்னணி. சார், இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அமித்ஷா அவர்களிடம் இந்த உள்கட்சி விவகாரத்தை தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிக குறிப்பாக டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, செங்கோட்டையன் இவர்கள் தொடர்பாகவும் இந்த சந்திப்புல வந்து விவாதம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? ஆனா உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடக்கூடிய சிச்சுவேஷன்ல அதிமுக இப்ப இருக்கா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த ஸ்டேஜ் போயிடுச்சு வினோத். ஒண்ணு சில பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் இருவரிடம் பேசும் பொழுது கிடைக்கக்கூடிய சில யூகங்கள் பிளஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ். 5 வருடங்களுக்கு முன்னதாக பிரதமரும் அமித்ஷா அவர்களும் 2 பேரும், நரேந்திர மோடி அமித்ஷா இருவரும் சேர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதிமுகவில் சசிகலாவை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். 2019 தேர்தலுக்கு முன்னாடி 100% எடுத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சார். பத்திரிகைகள் சொன்னார். அதாவது பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்த பிறகு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே நிலைப்பாட்டு தான் 2025 இருக்கிறது. 6 வருடங்கள் கழித்து அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்னதாகவே சென்னையில் வடபழனியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிற்கு ஒரு செய்தி சொல்லிவிட்டார், பொதுக்கூட்டத்தின் மூலமாக இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. இது 2த்தையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிஜேபி புரிஞ்சுட்டாங்க, இது வந்து தேவர் கவுண்டர் பற்ற ஜாதிக்க பிரச்சனை என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு விட்டார்கள். இனி அதுக்காக ஒன்னும் பேச மாட்டாங்க. அதோட சரி. அடுத்த மிக மிக முக்கியமானது என்ன என்று கேட்டால், மத்திய பாஜக அரசு தமிழகத்தில் 2 முக்கிய தலைவர்களுக்கு பாரத ரத்னா தருவதற்கான ஏற்பாடுகளை திரைமறைவில் உள்துறை அமைச்சர்கள் மூலமாக பிரதமர் செயலகத்திற்கும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆஃப்டர் எடப்பாடி பழனிசாமி பர்சனல் மீட்டிங் வித் அமித்ஷா. அது ஜனவரி 26ஆம் தேதி கூட சொல்லிடுவாங்க. ஏன்னா எப்பவுமே குடியரசு தினத்தின் போதுதான் அந்த பாரத ரத்னா அறிவிப்பு வரும். 2 தமிழர்களுக்கு வர இருக்கிறது. 2 தமிழர்களுக்கு அது முக்கியம். அது எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கியத்துவம் அதுதான். சார், இப்போ நம்ம தமிழக அரசியல் இருந்து அப்படியே நகர்ந்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கலாம். ஏன் தெரியுமா? இப்போ எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா அவர்கள்
தனிப்பட்ட முறையில் கூறியது என்ன என்று கேட்டால், அக்டோபர் முதல் வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார், ஓர் இரவு தங்க இருக்கிறார், 1 டே. 8 இல்ல 9 தேதி, இன்னும் தேதி குறிக்கவில்லை. கூடிய விரைவில் அது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயண திட்டத்தை குறித்தும் பிரதமருடைய செயலகத்தை இரண்டும் ஒன்னா மேட்சா தான் பார்த்து போனோம். அதுக்கு அமித்ஷா அவர்கள் இருவரையும் தொடர்பு கொள்ள வைத்து விட்டார். அமித்ஷா தான் ஏற்பாடு செய்கிறார். அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக நரேந்திர மோடி முன்னதாக பேசுவார். அப்பொழுது புதிய கட்சிகள் வருவதற்கான ஒரு யூகங்கள் வரையறுக்கப்பட்டது திரைமறைவாக. அதுவும் தான் முக்கியம். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் வரதை தவிர இன்னொரு கட்சி வரப்போகுதுன்னு சொல்றாங்க, அடிச்சு போட்டு சொல்றாங்க. அது யாரும் தெரியல. இதுல ஒன்னே ஒண்ணு வினோத், பாஜக தலைப்பிலிருந்தும் அதிமுக தலைப்பிலிருந்தும் தமிழகத்தினுடைய நலனுக்காக பல திட்டங்களை அமித்ஷா வகுத்து வருவதை தவிர சில சோர்சஸ் மூலமாக எனக்கு தெரிவதை ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், இதெல்லாம் முக்கியமான படிகள் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு புடுங்கி எதிர்வதற்கு. அதுக்காகத்தான் இது. சில வயிற்றில் இன்று நடக்கலாம், நாளை நடக்கலாம், சும்மா எது ஒன்னா சொல்லிட்டு போகலாம். ஆனா பட் ஒன் திங் இஸ் சர்டன், அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்த ஒரு நல்ல உறவு என்பது நல்ல சினர்ஜைசேஷன் வந்தாச்சு. இது பீகாரை பத்தி கேட்டீங்க. பீகாருக்கு முன்னாடி இந்த ராகுல் காந்தியோட முக்கியம். ஏன்னா இப்ப நேற்றிலிருந்தே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. ராகுல் காந்தி நாளைக்கு ஒரு ஹைட்ரோஜன் பாம் போட போறாரு, அவருடைய செய்தியாளர் சந்திப்புல மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயம் வெளியாக இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த செய்தியாளர் சந்திப்பும் நடந்திருக்கிறது. அதுல கர்நாடகால அலந்தூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட 6000 வாக்குகளை எடுத்துட்டாங்க. அது ஓட்சோரே, அதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் காரணம் அப்படின்ட்டு அவர் குற்றச்சாட்டை மேலும் அடுக்கியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இதுல உங்களுடைய பார்வை என்ன? இப்போ ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இந்த செய்யக்கூடிய இந்த விஷயங்கள், இப்ப வைக்கக்கூடிய விமர்சனங்கள் டெல்லியில எந்த மாதிரியே பேசப்படுது? குறிப்பா இதோட பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், மிக மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். இந்திய நாடாளுமன்றத்தில் 12 எதிர்கட்சி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் 1980ற்கு பிறகு. அதுல ராகுல் காந்தியினுடைய தாய் சோனியா காந்தி, தந்தை ராஜீவ் காந்தி கூட எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார்கள். சுஷ்மா ஸ்வராஜ், அடல் பிகாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, சிஎம் ஸ்டீஃபன் போன்றவர்கள் எல்லாம். அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நூதனமான அணுகுமுறை, ஓட்டு சோரி என்பதை கண்டுபிடித்து விட்டு அதன் மூலமாக இந்தியாவில் ஒரு பழைய ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்து ஒரு புரட்சியை செய்து காண்பித்து விட்டார் ராகுல் காந்தி. கண்டிப்பாக அந்த புரட்சி என்ன என்று கேட்டால் பொய் புரட்சி. இல்லாதது இருக்கதாம ஒரு யூகத்தை வளர்க்குது. இப்ப இதே ஓட்டு சோரி இருந்ததுன்னா வச்சுங்க வினோத், தமிழகத்தில் 10 காங்கிரஸ்காரங்க எப்படிங்க வெற்றி பெற்றிருப்பாங்க? 29 டிஎம்கே எம்பிஸ் எப்படிங்க வெற்றி பெற்றிருப்பாங்க? இது போடுங்க. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருக்கிறது. இப்போ நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய எஸ்எம்எஸ், நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அந்த எஸ்எம்எஸ். அதுல இருந்து தெரியுது என்னன்னு, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டுக்காராம் சித்தராமையா கர்நாடகாவுக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக சொல்றாங்க. இதே எலெக்ஷன் கமிஷன் எந்த தேர்தலை சொன்னாங்களோ 2023 காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த இடத்துல இருந்து. அந்த இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே எஃப்ஐஆர் வந்திருக்கிறது என்று சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாரு. அதை தவிர இன்னொன்னு, 2023 சித்தராமையா வெற்றி பெற்றார். அந்த தொகுதியில் இருந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அவங்க என்ன குறிப்பிட்ட தொகுதியை சொல்றாங்களோ. ஆனா சித்தராமையாவுக்கும் DK சிவகுமாருக்கு இருக்கக்கூடிய விரோதத்தை வைத்துக் கொண்டு ராகுல் காந்திக்கு புரியாமல், அவர்கள் செய்த உள்கட்சி அரசியலை தெரிந்து கொள்ளாமல் நிருபர் கூட்டத்தில் அடிச்சு போட்டு பேசினார். உடனே எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லிட்டாங்க. ஒண்ணு, இப்போ எஸ்ஐடி போட்டிருக்காங்களே, அந்த எஸ்ஐடியில் வரக்கூடியது என்ன? கர்நாடக அரசாங்கத்தை பற்றி அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணிப்பாங்களா? அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2023 குறிப்பிட்ட தொகுதியில் பாஜக 2019 வின் பண்ணிருக்கு, 23 காங்கிரஸ் வின் பண்ணி. ஆக மொத்தம் எது ஓட்டு சோரியாது? ராகுல் காந்தி நல்லா பகடியான்னு இந்தியில சொல்லுவாங்க, நல்லா கழுத்தை புடிச்சிட்டாங்க நல்லா. ஆக மொத்தம் பொய் சொல்வதில் மன்னராக இருக்கிறாரே தவிர உண்மை கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. எங்க இப்போ சென்னையில நீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க பாருங்க திமுக கோர்ட்டுக்கு.
அதே மாதிரிதான் இந்த ஓட்டுச்சோரி பத்தி இன்னைக்கு கோர்ட்டுக்கு போங்களே யார் வேணாங்கிறா? இவர் கோர்ட்டுக்கு எதுக்கு போறாருன்னா ராகுல் காந்தி வெயில் வாங்குறதுக்கு தான். பெயில் ஓட்டுச்சோரிங்கிறத சொல்றதை விட இவன் நேஷனல் ஹெரால்ட்ல திருடின அப்புறம் 90 கோடி ரூபாய்க்கு பெயில் வாங்குறதுக்கு கோர்ட்டு போறாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறார். ஆக மொத்தம் அவர் சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகள் அவருடைய குற்றச்சாட்டுக்கு விரோதமாக அவரே பேசிக் கொள்கிறாரோ என்ற அர்த்தம் தான் இருக்கிறது. இன்று ராகுல் காந்தி அந்த நிருபர் கூட்டம் வைத்த பிறகு பலரும் இப்ப அந்த ஹைட்ரஜன் பாம் ஆட்டம் பாம்லாம் புஷ்னு போயிடுச்சு. யாருமே சீரியஸா இல்லை. எல்லா தொலைக்காட்சிகளுமே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல காமிக்க நிறுத்திட்டாங்க. காரணம் என்ன? ரிப்பிட்டேஷன். அதுதான் இருக்கு. இருந்தாலும் அவர் ஒரு மாபெரும் எதிர்கட்சியினுடைய தலைவர், 99 சீட்டு வச்சிருக்காரு கையில. கூடவே சொன்னா திமுக, உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, லாலு பிரசாத் யாதவுடைய ஆர்ஜேடி, இந்த கட்சிகள் இந்தி கூட்டணியில் இருக்கின்றனவே. அவர்கள் எல்லாமே சொல்லிக்கிறார்கள் இந்த ஓட்டுச்சோரி பப்ளிக்ல எடுபடல, விட்டுருங்க. உங்களுடைய இப்ப இது பீகார் எலெக்ஷன்ல எடுபடுமா? அதனாலதான் எதிர்படவே. அதான் பிஜேபி திருப்பி விட்டாங்க தோசை, அப்படி மாவு இப்படி திருப்பி போட்டுறாங்க அமித்ஷா இன்னைக்கு காலைல போய். அதுதான் உங்க ஆதரணைகளுக்கு முக்கியமான செய்தியாக சொல்ல வேண்டியது. நன்ன டப்புன்னு தோசையை திருப்பி போட்டாரு. ஓட்டுச்சோரி என்பது ராகுல் காந்தி பேசுவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், புலம்பெயர்ந்த பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ரோஹிங்கியாவிற்கு உதவி செய்வதற்காகத்தான் செய்கிறார் என்று கூட்டத்திலேயே ஓப்பனா சொல்லிட்டாரு அமித்ஷா. ஆக மொத்தம் அவன் பயந்த மாதிரி தெரியுதியே. எங்க ராகுல் காந்தியுடைய அப்பா அம்மாலாம் தாத்தா பாட்டிலாம் அரசியல் இருந்திருக்காங்க, யாரும் இல்லைன்னு. இப்ப வரக்கூடிய சமயத்துல பாத்தீங்கன்னா 25 வருஷமா சீஃப் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் இருந்த நரேந்திர மோடி பல அரசியல்வாதிகளை கண்டிருப்பார், பார்த்திருப்பார். அமித்ஷா எல்லாரும் உள்பட, இன்க்ளூடிங் எம்.கே. ஸ்டாலின். எம்.கே. ஸ்டாலின் 50 வருஷமா அரசியல் இருக்காரு, இன்னைக்கு நேத்தின்னு இல்லை. அவங்க எல்லாமே ஏமாத்திட்டு இவர் என்ன தடாலும் ஒரு போய் சொல்றதுன்னா எப்படி? அவர் எம்.கே. ஸ்டாலின் ஆத்மார்த்தமா சொன்ன அவர் நம்புறது கிடையாது. அதை ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும். இவர் கூட பண்ண பக்கத்துல போறாங்களே இல்லை என்றால், இன்று காலை கே.எஸ். அழகிரி ராகுல் காந்தியிடம் சொன்னது என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் 120 சீட் நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும், கேட்கணும். அவங்க கொஞ்சம் நகர்றாங்க பாருங்க. ஓட்டுச்சோரி நாம எதுக்கு நகரணும்? பின்ன திமுக ஒட்டின்னு இருக்க வேண்டியதானே, விஜய் பக்கம் ஏன் போகணும்? கே.எஸ். அழகிரி அவர்கள் நீண்ட நேரம் கே.சி. வேணுகோபாலிடம் பேசி அதை ராகுல் காந்தியிடம் சொல்லி தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். இது ஓட்டுச்சோரினா எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். 2026 தமிழக பொது தேர்தலில் கண்டிப்பாக ஒரு ஓட்டுச்சோரி நடக்குதுன்னு வச்சுங்க. ஏடிஎம்கே வின் பண்ணிடுறது, அப்போ ஓட்டுச்சோரின்னு. திமுக வின் பண்ணிடுச்சுன்னா அது ஓட்டுச்சோரி கிடையாது, டெலிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ். அது இப்படின்னா அப்படி, அப்படின்னா எப்படி ராகுல் காந்திக்கு? ஆக மொத்தம் தமிழகத்திலும் காங்கிரஸ்காரர்கள் இந்த ஓட்டுச்சோரியை நம்புவது கிடையாது. விஜய் பக்கம் நாம் போனா நல்லது என்று ஒரு குறிப்பினர், குறிப்பாக கே.சி. வேணுகோபாலிடம் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள், கே.எஸ். அழகிரி போன்றவர்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள், விஷ்ணு பிரசாத் போன்றவர்கள் அடிக்கடி சொல்லி வருவதாகத்தான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லுகிறார்கள். இது திமுகவிற்கு ஒரு அபாயமணி. சார், இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு ரிஃபார்ம் நடந்தது. குறிப்பாக இப்போ ஜிஎஸ்டில பல அத்தியாவசியமா மக்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டது. இதனால விலைவாசியும் கணிசமான அளவுல குறையும். அது நம்ம செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அது அமலுக்கு வர்றதால இன்னும் எவிடென்ட்டா அது நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இப்ப இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கிறீங்க? குறிப்பாக இந்த டெய்ரி செக்டார்ல ரொம்ப டிபெண்டா இருக்கக்கூடிய மாநிலமாக பீகார் இருக்கிறது. கிட்டத்தட்ட நாடு ஃபுல்லா 10 கோடி பேர் இந்த டெய்ரி இதுல இருக்கிறாங்க. ஸோ இப்ப அவங்களுக்கு கொடுத்து இப்போ பால் அப்புறம் இந்த சீஸ் எல்லாம் ஜிஎஸ்டி எக்ஸம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஆதன் நேயர்களுக்கு வினோத் ராஜகோபாலன் பேசுவதை விட அரசாங்கத்தில் பல அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பெயரிலும் கோடிக்கணக்கான பொதுமக்களுடைய ஆலோசனை பெயரிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய மினி பார்லிமெண்ட். அது தமிழகத்திலிருந்து தங்கம் தென்னரசு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல மெம்பரா இருக்காரு. தமிழ்நாடு நிதி அமைச்சர் முதல்ல பிடிஆர் தியாகராஜன் இருந்தார், அதுக்கு முன்னாடி டி சிவகுமார் இருந்தாரு, இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. அவங்க யோசிச்சு நல்லா அனலைஸ் பண்ணி
ஓட்டு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சிலதெல்லாம் பெட்ரோல்லாம் சேர்க்கணும்னு சொல்லும்போது தமிழகம் எதிர்த்தது. அப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஓட்டு எடுக்கலாம். ஆக மொத்தம் அனைத்தும் முழு விஷயமாக பேசப்பட்டு விட்டு நாம் இருவரும் எதை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோமோ அது பற்றி. ஆனால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொன்னதும், ஏழையினுடைய சாப்பாட்டு தட்டில் ஒரு குறை வரக்கூடாது என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னதும் நரேந்திர மோடியினுடைய தாரக மந்திரமாகத்தான் வைத்திருக்கிறார். கரீப் க தாலிமே ஃபரக் நஹீ படனாக உத்தரவு. அதை மனதில் வைத்துக் கொண்டு தான் கண்டிப்பாக இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் இருக்கும். பீகார் எலெக்ஷனில் பாஜக கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் பீகாரிலும் அதற்கான ஒரு ஆதரவுகள் பெருத்து வருகின்றன. பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள், டூத் பிரஷ், டூத் பேஸ்ட் 18% 5% கொண்டு வந்திருக்காங்க. இதுல தான் சிதம்பரம் சிதம்பரம் கூட பின்ன வாங்க முடியல. அவர் நிதியமைச்சர் அந்த பண்ண முடியாது இருந்தது. பி சிதம்பரம் செய்த பச்சை துரோகம் தமிழர்களுக்கு இல்ல, 140 கோடி இந்தியர்களுக்கு செய்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோல் பாண்டு கொண்டு வந்தார் அவர். அதனுடைய தாக்குகள் என்னுடைய பேரன் உங்களுடைய பேரனுக்கெல்லாம் இருக்கும், 20 வருஷத்துக்கு இருக்கும். அதையெல்லாம் செய்யாமல் நரேந்திர மோடி அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் மூலமாக இந்த ஜிஎஸ்டி ஸ்லாபை 2ஆ கொண்டு வந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய தாக்குதலுக்கு எதிர்நோக்காக இருந்தாலும், இதெல்லாம் இன்டர்நேஷனல் பிரச்சனை எனக்கு தெரியாது, உண்மையை நான் சொல்லணும் வினோத். ஆனால் அம்மையார் நிர்மலா சீதாராமனுடன் நான் நேரில் பேசிய போது இந்த விளக்கத்தை தான் கொடுத்தார் என்னிடம். இது கண்டிப்பாக பீகார் தேர்தலில் தங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு கிடைக்கும் என்று தான் அவர்கள் நம்புகிறார்கள் வினோத். தமிழ்நாட்டை எப்படி அப்போஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாடு எலெக்ஷன் போறது இல்லை, இன்னும் 2 நாள்ல என்ன அப்போஸ் பண்ணிருக்காங்களே. தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வரி குறைப்பின் மூலமாக மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாயில குறைப்பு ஏற்படும், இது எங்களுக்கு இதுதானே பாதகம் தானே அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க. கரெக்ட், யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்ப ஏன் பெட்ரோல் டாக்ஸ் குறைக்க மாட்டேங்கிறாங்கன்னு நிர்மலா சீதாராமன் கேட்கறது கரெக்ட் தானே. இப்போ மாநிலங்களுக்கு குறைவது என்றால் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வேஸ், டிஃபென்ஸ் அந்த மாதிரியான செக்டாருக்கு எங்களுக்கு எங்க பணம் போகுதுன்னு நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு தங்கம் தென்னரசு? எல்லாத்துமே தமிழ்நாடு கொடுத்துட முடியுமா? இவங்க ஏன் இந்த பெட்ரோல் வரியை குறைக்கல? அந்த 3 ரூபாய் குறைக்கல, டீசல் ஏன் குறைக்கல வருது? அதையும் கேட்டாங்க. அதான் ஓட்டுக்கு போடுறேன்னு பின்னாடி போயிட்டாரு ஏன் தங்கம் தென்னரசு? அதையும் சொல்றாங்கல்ல. அந்த நிருபர் கூட்டத்திலும் சரி, பத்திரிகைகள் செய்தி தமிழகத்திற்கு தங்கம் தென்னரசு மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் செய்த ஒரு பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால், அந்த கூட்டத்திலிருந்து வாக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும். இவங்க எல்லாம் சிங்கிள் அவுட் ஆயிருப்பாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், பாஜக எது செய்தாலும் திமுக அப்போஸ் பண்ணுங்க. அதாங்க சிம்பிள். அது 2000 கோடி கொடுக்கிற சர்வ சிக்ஷா அபியானுக்குன்னுட்டு சண்டை போட்டாரு. இந்த 3% வரத்து மூலமாக 940 கோடி லாஸ் ஆகுதுங்க. அப்படிதான் எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க சார். அதையெல்லாம் தங்கம் தென்னரசு வரி கொடுக்காமல் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்க முடியுமா? நானில் ஒருவன், நீல் ஒருவன், உங்களில் ஒருவன், நேத்தியில் ஒருவன், நாளைக்கு ஒருவன், நேற்று ஒருவன், இதெல்லாம் பேச்சு. நீங்க சமூக பொருளாதார திட்டத்தில் கண்டிப்பாக வரி விதைக்க வேண்டும் என்பதைத்தான் ப. சிதம்பரமும் மு.க. ஸ்டாலினும் அதிகமாக சொல்லிக்க. இன்னொன்னு கேட்கிறேன் உங்களுக்கு, தங்கம் தென்னரசுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் கமிட்டி மாதிரி ஒன்று ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அங்க ரகுராம் ராஜெல்லாம் இருக்காரு. அதுல அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மு.க. ஸ்டாலின் கேட்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு சம்பளம் வாங்கினாங்க, மூக்கு முடிக்க என்ன பண்ணாங்க? இங்க ஒரு நிறைய பேர் கம்யூனிஸ்ட்காரங்களாம் உட்கார்ந்து இருக்காங்களா? அதுல ரகுராம் ராஜன் ஒரு பொருளாதார நிபுணர், ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தார், தமிழ்காரர். டாக்டர் எஸ் நாராயணன் ஒருத்தர் இருக்காரு, 84 வயசு அவருக்கு. வாஜ்பாயிடம் செயலராக இருந்தவர், அவர் நன்றாக எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்க? மாசம் சம்பளம் வாங்கி தமிழக வரி பணத்தை வீணாக்கிறார்களே தவிர ஒரு யோசனை சொல்வது கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ராப்ளம் என்னங்க? அதுக்காக எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணாரு. டாக்டர் சி ரங்கராஜன் தலைமையில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டார். அந்த கமிட்டியில இவருக்கு ஸ்டாலின் பீச்சு போட்டாரு. ஆக மொத்தம் தங்கம் தென்னரசு கூறுவது தவறு என்பதைத்தான் நிர்மலா சீதாராமன் அடிச்சு போட்டு ஓட்டெடுப்பு நடத்திருக்க வேண்டியதானுங்க. ஏங்க ஓட்டெடுப்பு எதிர்த்தாங்க இந்த திமுக NDR காரங்க? நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.